வேதி பிணைப்பு. பிணைப்புனா ரெண்டு சேர்றது, ஓகேவா? வேதி பிணைப்பு. வேதி மாற்றம்னா என்னென்னு பார்த்தோம். ஓய்வுனா தள்ளி வாங்க, இந்த பக்கம் வாங்க. வேதி மாற்றம்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுறது, ஓகேவா? எப்படி மாறும்? ரெண்டு ஆட்டம் இருக்குது, அதோட எலக்ட்ரான் ஆர்பிட்டாக ஒட்டி வேறு பொருளாக மாறணும். ஒட்டலை பக்கத்தில் இருந்ததுன்னா மாறலைன்னு அர்த்தம். அல்லது எலக்ட்ரான் ஆர்பிட்டாக ஒட்டி இருக்குது, அது உடஞ்சி தனித்தனியாக போகிறது, அதுக்கு பேர் தானே அது வேதி வினை. இப்போ வேதி பிணைப்பு. அப்போ எலக்ட்ரான் ஆர்பிட்டாக ஒட்டுறது. எதனால் எலக்ட்ரான் ஆர்பிட்டாக ஒட்டும்? எலக்ட்ரான் ஆர்பிட்டாக ஏன் ஒட்டணும்? கடைசி ஆர்பிட்டில் வெளி வட்டத்தில், வெளி கூடில் அல்லது வெளி வட்டத்தில், இங்கிலீஷில் அவுட்டர் ஆர்பிட்டில் ஃபஸ்ட்டு ஆர்பிட் வந்து வெளிக்கூடாக இருந்தது அப்படின்னா 2 எலக்ட்ரான் உட்காந்துருக்கணும், ஓகேவா? அது இல்லாத மற்ற ஆர்பிட்லாம் இருந்தது, 2வது 3வது 4வது ஆர்பிட்டாக இருந்தாக்க எத்தனை எலக்ட்ரான் உட்காந்துருக்கணும்? 8 இருக்கணும். 8 இல்லைன்னா அது 8 என்ன பண்ணும்? அடையிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால தான் என்ன பண்ணும்? ஒட்டி வேற ஒரு பொருளாக மாறிடும். மூலக்கூறுலாம் உருவாகிறதுக்கு காரணம் யார்? இந்த கடைசி வேலன்சி செல் அப்படின்னு பார்த்தோமா. தமிழில் என்ன? இணைதிறன் கூடு. கடைசி ஆர்பி தான் இணைதிறன் கூடு. சரி, 1 2 3 எலக்ட்ரான் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? 1 2 3 எலக்ட்ரான் இருக்குது கடைசி ஆர்பிட்டில். இணைதிறன் கூட்டில் 1 2 3 எலக்ட்ரான் இருக்குது. எந்த ஆட்டம்? உலோகம். அவங்க என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரானை விட்டு கொடுத்துருவாங்க. ரிவிஷன் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே 4 5 6 7 8 இருந்தது. 8 வந்து யாரு கூட சேர மாட்டார். அவர் யார்? அது அலோகமா? 8 எலக்ட்ரான் இருந்தால் அதுக்கு பேர் என்னம்மா? மந்த வாயுக்கள். அது வாயுவாக தான் இருக்கும், யாரு கூட சேர மாட்டாங்க. நோபல் கேஸஸ், இன்னர்ட் கேஸ் இன்னொரு பேர் அதுக்கு இங்கிலீஷில். நோபல் கேஸுக்கு இன்னொரு பேர் என்னது? இன்னர்ட் கேஸ், மந்த வாயுக்கள், ஓகேவா? சரி, 4 5 6 7 இருந்ததுனாக்கா அவங்க மற்றவங்க கூட சேர்ந்து வேறு பொருளாக மாறுவாங்க. 4 5 6 7 அதெல்லாம் வந்து என்னது? அலோகம். இப்படி தான் ரிவிஷனும் நீங்கள் பண்ணணும். எடுத்து வரி வரியாக படிக்கக்கூடாது. வேதி பிணைப்பு என்னது, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், வார்த்தையில் தான் அர்த்தம் இருக்கும். வார்த்தையே கேள்வி கேட்டு கேட்டு அர்த்தத்தை புரிஞ்சுட்டே வந்துன்னா முடிஞ்சுது, ஓகேவா? சரி, அப்போது தானே 4 5 6 7 8 இருந்தாவே எல்லாமே என்னது? அலோகம். அதில் 8வது வந்து மந்த வாயுவாக இருக்கும். 8 எலக்ட்ரான் கடைசி ஆர்பிட்டில் இருந்தால் மந்த வாயு, யாரும் கூட சேர மாட்டாங்க. அந்த பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, ஆவர்த்தன அட்டவணை, அதில் ரைட் சைடில் இருக்கும் 7 இருக்கும். அவங்க தான் மந்த வாயு, யாரு கூட சேர மாட்டாங்க. 4 5 6 7 கடைசி ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒன்று ஷேர் பண்ணுவாங்க, இல்லை வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு என்ன அயனியாக மாறிடுவாங்க? எலக்ட்ரானை பெற்ற என்ன அயனி? எதிர் அயனி. எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா நேர அயனி. மதன்குமார் ஈஸி ஆயிடுச்சா சயின்ஸு? எதுவுமே கஷ்டம்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேவா? நம்ம இது வரைக்கும் ஸ்கூல் காலேஜில் பண்ணாலும் டுபாகூர் வேலை மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டானுங்க. அதை மாற்றுங்க. மாறினா உடனே அடுத்த செகண்டே நீ வேறு லெவலுக்கு போயிடுவேன். சரி, அப்போ அலோகங்கள் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும், அல்லது 2 எலக்ட்ரானை வாங்கிக்கும், அல்லது 3 எலக்ட்ரானை வாங்கிக்கும், அல்லது 4 3 தான் வாங்க முடியாது, அதுக்கு மேலே வாங்க முடியாது. வாங்கிக்கிட்டேன்னா மாறிடும், எதிர் அயனியாக மாறிடும். விட்டு கொடுக்கக்கூடிய உலோகங்கள் என்ன அயனியாக மாறிடுவாங்க? நேர அயனியாக மாறிடுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி. இப்போ அந்த வேதி பிணைப்பு இதுக்கு பேர் அயனி பிணைப்பு. ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்துருச்சு உலோகம், நேர அயனி. ஒரு எலக்ட்ரானை பெற்றுச்சு அலோகம், எதிர் அயனி. இப்போ எதிர் ஆப்போசிட் கேரக்டர் தானே, அப்போ டக்குன்னு போய் ஒட்டிக்கிட்டு மூலக்கூறாக மாறிடும். இதுக்கு பேர் அயனி பிணைப்பு. அணுக்கள் அயனிகளாக மாறி அதோட கடைசி ஆர்பிட்டை என்ன பண்ணிடும்? ஒட்டிக்கிச்சு.
ஒட்டிட்டு வேறு பொருளாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அயனி பிணைப்பு. புரிஞ்சுதா? அது மாதிரி இன்னும் ஒரு 2-3 பிணைப்பு இருக்குது. அது என்னென்ன ஏதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வேதி பிணைப்பு என்பதை ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களை ஒன்றாக சேர்த்து பிணைத்து வைக்கும் கவர்ச்சி விசை என வரையறுக்கலாம். கவர்ச்சி விசைனால தானே அது போய் ஒட்டுது. அயனி பிணைப்பு பார்த்தோம்ல, நேர் அயனி, இது எதிர் அயனி, 2 பேர்த்துக்கும் ஆப்போசிட் கேரக்டரு ஈர்ப்பு விசை இருக்கும், டப்புன்னு ஒட்டிக்குது. இப்பாடத்தில் வேதி பிணைப்பு பற்றிய கோசல் லூயிஸ் கொள்கை, லூயிஸ் புள்ளி அமைப்பு, வேதி வினைகளின் வகை இதுதான் படிக்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 8 எலக்ட்ரான் விதி இதுதான். என்னது 8 எலக்ட்ரான் விதி? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடிச்செல்லாம் இருக்க வேண்டாம், அங்கே அட்டன் பண்ணது. 8 எலக்ட்ரான் விதி என்னன்னு சொல்லி, விதி என்னென்ன தான் கட்டாயம் நடக்கும். 8 எலக்ட்ரான் என்னது? அவ்வளோதான், படிக்கணுமா? அதுக்கு புரிஞ்சிருந்தா போதும். கடைசி ஆர்பிட்டில் முதல் ஆர்பிட்டு மட்டும்தான் 2 எலக்ட்ரான் இருக்கணும். சரியா? அடுத்த எல்லா ஆர்பிட்லேயும் 8 எலக்ட்ரான் இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? அது வேறவங்க கூட போய் சேரும். ஒன்று விட்டு கொடுத்துரும், அல்லது வாங்கிக்கும், அல்லது ஷேர் பண்ணும். ஷேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணும்? ஓட்டிக்கும் கடைசி ஆர்பிட். ஓகேவா? அதாவது இங்கிலீஷில் ஆக்டல். ஆக்டோபஸ்னால் என்ன அர்த்தம்? 8. ஆக்டோபஸ்னால் என்ன அர்த்தம்? 8 கால் அதுக்கு இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஆக்டோபஸ். ஆக்டோனா 8ன்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்டெக்ட் ரூல்னால் கட்டாயம் நடக்கும். ஓகேவா? பலதரப்பட்ட தனிமங்களின் அணுக்கள் பல்வேறு வகையில் இணைந்து வேதிச் சேர்மங்களை உருவாக்குகின்றன. ஏன் அணுக்களை இணைக்கின்றன? அணுக்கள் எவ்வாறு இணைகின்றன? இதெல்லாம் கேள்வி. அதை கண்டுபிடிச்ச சொன்னவர் தான் கோசல் லூயிஸ். அதனால் அவர் பேர் கோசல் லூயிஸ் பிரின்சிபிள். ஆக்டெக்ட் ரூலை சொன்னவர் யார்? கோசல் லூயிஸ். மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பு என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு கோசல் மற்றும் லூயிஸ் விளக்கினர். 2 பேர். மந்தவாயு அணுக்கள் தங்களுக்கிடையிலோ அல்லது மற்ற அணுக்களுக்கிடையே எளிதில் இணைவதில்லை, அல்லது அரிதாக இணைகிறது. அவை ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருப்பதையே இது காட்டுகிறது. மந்தவாயுக்கள் இதெல்லாம் 1 2 3 4 5 6. இன்னொருத்தர் யாரோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. முதல் ஆர்பிட்டா 2. அடுத்து எல்லாத்துலேயும் எங்கே இருக்குது? கடைசி ஆர்பிட்டில் இணைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 8 இருக்குது. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். அந்த தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணையில் கடைசி ஆர்பிட்டில் இருக்கும். ஓகேவா? அழகாக அடிக்கிருக்காங்க பாருங்க. ரீகால் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி முதல் ஆர்பிட்டில் எத்தனை? 2. ரெண்டாவது ஆர்பிட்டில் 8. மூணாவது ஆர்பிட்டில் 18. நாலாவது ஆர்பிட்டில் 32. அஞ்சாவது ஆர்பிட்டில் எவ்வளோ வரும்? 5 5 25 50. ஆனால் 50 ஃபில் ஆகலை பாருங்கள். 18 தான் ஃபில் ஆகிருக்கும். திரும்ப அடுத்த ஆர்பிட் எப்போ ஓப்பன் ஆகும்? இன்னும் 12 எலக்ட்ரான்ஸ் இங்கே உட்காந்தவொன்னே தான் அடுத்த ஆர்பிட் ஓப்பன் ஆகும். சரியா? சரி. ஹீலியத்தை தவிர மற்ற மந்தவாயுக்கள் அனைத்தும் அவற்றின் இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கின்றன. ஹீலியம் அணுவும் முழுவதும் நிரம்பிய இணைதிறன் கூட்டை பெற்றிருப்பதால் அதில் மேலும் எலக்ட்ரான்களை சேர்க்க இயலாது. இவ்வாறு மந்தவாயு அணுக்கள் எதையும் மனப்பாடமே பண்ணாதீங்க, புரிஞ்சிருந்தால் போதும். புரிஞ்சதை வச்சு எழுதணும். இணைதிறன் கூட்டின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருப்பதால் அவை எலக்ட்ரான்களை இழக்கும் அல்லது ஏற்கும் தன்மையை பெற்றிருப்பதில்லை. நிலையாக இருக்குது. 8 8. இலக்கம் இழக்காது, ஏற்கும் இருக்காது. மிகவும் மந்தத்தன்மையை கொண்டிருப்பதால் அவை ஈரணு மூலக்கூறுகளை கூட உருவாக்குவதில்லை. ஈரணு மூலக்கூறு அர்த்தம் புரியுதா? 2 ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. ஆகவே அவை ஓரணு வாயுக்களாகவே காணப்படுகின்றன. வாயுக்களாக தான் இருக்கும். ஓகே. மேலும் அறிந்து உலோகத்தின் இணைதிறன் என்பது அந்த உலோகம் இழக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆகும். ஆமாம் தானே? உலோகத்தில் என்ன இருக்கும்? 1 எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும், இல்லை 3 எலக்ட்ரான் இருக்கும். அதை அப்படியே இழந்துருவாங்க. அதான் இணைதிறன், பேலன்ஸ் இங்கிலீஷில். கரெக்டா? நடந்தது. ஒரு உலோகத்தின் இணைதிறன் என்பது அது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆகும். நான் மைனஸ் பண்ணி போட சொன்னேன்ல, உலோகத்தில் என்ன இருக்கும்? 4
இணைதிறன் கூட்டில் 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், 7 இருக்கும், 8 விட்டுருங்க. அப்போ 7 இணைதிறன் கூட்டில் 7 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எத்தனை ஏற்றுக்கும்? அது 1 ஏற்றுக்கும். 6 இருக்குது இணைதிறன் கூட்டில் எலக்ட்ரான், எத்தனை ஏற்றுக்கும்? 2. அதோட இணைதிறன் 2. அப்படி தான் சொல்லணும். அவ்வளோதான். மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பை கொண்டு அடிப்படையாக கொண்டு 1916 கோசல் லூயிஸ் இவங்க தான் கொண்டு வராங்க. வேதிச் சேர்க்கைக்கான கொள்கையை முன்மொழிந்தனர். இதுவே இணைதிறன் எலக்ட்ரான் கொள்கை அல்லது 8 எலக்ட்ரான் விதி, ஆக்டட் ரூல். 8 எலக்ட்ரான் விதி. சரியா? வார்த்தையில் யார்த்த இருக்கா? ரைட். இக்கொள்கைப்படி மந்த வாயுக்கள் தவிர மற்ற தனிமங்கள் அணுக்கள் முழுவதும் நிரப்பப்படாத இணைதிறன் கூட்டை பெற்றிருக்கின்றன. எனவே மந்த வாயுக்கள் போன்று நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுவதற்காக அவை மற்ற அணுக்களுடன் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கின்றன. தெரியும் உங்களுக்கு. ஒரு அணு அதன் இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்றொரு அணுவிடம் இழந்தோ பங்கீடு செய்தோ அல்லது பெற்றோ ஏற்றோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இணைவதன் மூலம் நிலையான மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. நிலையான மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்புனா என்ன அர்த்தம்? கடைசி ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான். சரி, அதுதான் சொல்கிறாங்க. ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரானை இழந்தோ பங்கீடு செய்தோ அல்லது ஏற்றோ இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரானை பெற்றிருக்கும் விலை தான் அது 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி, ஆக்டட் ரூல். சொன்னது யார்? கோசலும் லூயிஸும் 1916. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு? 110 வருஷம் ஆகிப்போச்சு. மூலக்கூறு அந்த எலக்ட்ரான் அமைப்பு மட்டும் சேரலை, கரெக்டாக கடைசி ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் எல்லா ஆட்டம்லையும் இருந்ததுன்னா நம்மளாம் இல்லை. நம்ம உடம்பு எப்படி உருவாகுது? வேதி வினையில் உருவானதான் நம்ம உடம்பு. ஆட்டம்லாம் சேர்ந்து என்னவாக மாறும்? மூலக்கூறு மாலிகுலாக மாறும். மாலிகுலாம் நிறையா சேர்ந்தது தான் என்னது? செல் நுண்ணுறுப்பு, அப்புறம் செல்லு எல்லாமே எதால் ஆணுச்சு? மாலிகுல்னால ஆனது தான். புரிஞ்சுதா? இல்லைனா அந்த எலக்ட்ரான் எல்லா ஆட்டமுக்கும் எலக்ட்ரான் 8 ஃபில்லாக இருந்ததுன்னா நம்மளாம் இல்லவே இல்லை. புரிஞ்சுதா? சரி, அதை விட்டுருங்க. சோடியம் குளோரைடு எங்கே யூஸ் பண்ணுறோம்? உப்பு, டேபிள் உப்பு இருக்குல்ல, கேட்பாங்க. சாதாரண டேபிள் உப்போட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? சோடியம் குளோரைடு. சரியா? NaCl. சோடியம்னா Na, குளோரின் Cl, ரெண்டு சேர்ந்தோன்னா குளோரைடாக மாறிடும். சோடியம் குளோரைடு. எப்பயுமே ஃபஸ்ட்டு எழுதும் பொழுது ஒரு மூலக்கூறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபஸ்ட்டு எதோட இதை போடணும்? NaClன்னு போடுறோம்ல, Naங்கிறது மெட்டலை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ரெண்டாவது நான் மெட்டல் எழுதணும். மெட்டல் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை விட்டு கொடுத்துரும். சரியா? சோடியமில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? அட்டாமிக் நம்பர் என்ன? 11. ஃபஸ்ட் நாளே சொல்லியிருப்பேன். அட்டாமிக் நம்பரை வச்சு யார் கூட சேருவார் சேர மாட்டார்னு கண்டுபிடிச்சலான்னு சொன்னேன்னா அட்டாமிக் நம்பர் 11. அப்போ முதல் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் உட்காந்துரும்? 2. ரெண்டாவது ஆர்பிட்டில் 8, மிச்சம் 1 இருக்கும். கடைசி ஆர்பிட்டில் 1, 2, 3 இருந்தால் அது என்ன ஆட்டமு? உலோகம். எலக்ட்ரான் என்ன பண்ணும்? விட்டு கொடுக்கும். யார்கிட்ட விட்டு கொடுப்பா? அலோகத்துக்கிட்ட. குளோரின், உப்பு. சோடியம் குளோரைடு, அதில் குளோரினோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள், 10, 17. முதல் ஆர்பிட்டில் 2 உக்காந்துடும், ரெண்டாவது ஆர்பிட்டில் 8, மூணாவது ஆர்பிட்டில் 7. அப்போ 7னா என்ன அர்த்தம்? அது அலோகம். எலக்ட்ரானை ஏற்குமா விட்டு கொடுக்குமா? ஏற்றுக்கும். யார்கிட்ட இருந்து ஏற்றுக்கிறாரு? சோடியத்துக்கிட்ட இருந்து 1 வாங்கிக்கிறாரு. 1 வாங்கினா என்னது? எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டா அயனி. என்ன அயனி? எதிர் அயனி. 1 வாங்கிக்கிட்டா. விட்டு கொடுத்தவர் நேர் அயனி. ஓகேவா? திரும்ப வீடியோ போய் பாரு. இவ்வளோ தான், இப்படி தான் படிக்கணும். சும்மா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நேர் அயனி எதிர் அயனியாக மாறு. 2 பேருக்குள்ளே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்னாவும்? ஒட்டிக்கும். குளோரின் அணு மற்றொரு அணுவிடமிருந்து ஒரு எலக்ட்ரானை எளிதில் பெற்று நிலையான ஆர்கான்
எலக்ட்ரான் அமைப்பு பெறுகிறது. ஆர்கானா எதுக்கு ஆர்கான் சொல்கிறோம்? ஓ, இந்த மாதிரி அமைப்பா? சரி, ஆர்கான் எலக்ட்ரான் 2 8 8. அவ்வளோதான். தனிமங்கள் எலக்ட்ரான்களை இழந்தோ ஏற்றோ நிலையான இணைதிறன் கூட்டினை பெறுகிறது. இப்போ குளோரின் இவர் எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா என்ன ஆயிரும்? சின்னதாயிருவார். அவர் எலக்ட்ரானை ஏற்றுக்கிறாரு, வாங்கிட்டார். அதுவுமே வந்து சுருங்கும். எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டாலும் சுருங்கும். இது என்னது? ஆற்றல் மாற்றம். ஆமாவா? எனர்ஜி லெவல். ஒரு விட்டு கொடுத்தாரல, இது உடஞ்சிரும். உடஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆற்றல் கிடைக்கும், ஹீட்டு. எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ திரும்ப இது ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? வெளியிலேருந்து ஆற்றலை உள்ளே இழுத்துக்கும். சரியா? கன்வர்ஷன் புரியுதா? அது ஏதோ ஒரு ஆட்டம். 1 2 3. சரி, 1 2 3 1 2 3 வச்சுருந்தா இழந்துருவாங்க வேலன்சி செல்லில், இணைதிறன் கூட்டில். 5 6 வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்குவாங்க இணைதிறன் கூட்டில். சரியா? ரைட். போரான் அணு எண் 5. அப்போ இணைதிறன் எலக்ட்ரான் எத்தனை? 3. எலக்ட்ரானை விட்டு கொடுக்குமா ஏற்குமாம்மா? தேன்மொழி, எலக்ட்ரானை விட்டு கொடுக்குமா ஏற்குமா? போரான் விட்டு கொடுத்துரும். கிளாஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன், பாருங்கள். நைட்ரஜன் 7 அட்டாமிக் நம்பர் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. நைட்ரஜன்லாம் ரொம்ப முக்கியம். நைட்ரஜன் இல்லைனாலும் நம்ம இல்லை. கார்போஹைட்ரேட்லேருந்து தான் நைட்ரஜனும் ஃபார்ம் ஆகும். சரி, புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். கார்போஹைட்ரேட்டு கூட நைட்ரஜனை சேர்த்துனோம்னா அதுதான் புரோட்டீன். புரிஞ்சுதா? சரி, நைட்ரஜனோட அணு எண் 7. அப்போ இணைதிறன் எவ்வளவு? 5. ஏற்றுக்குவாரா விட்டு கொடுப்பாரா? ஏற்றுக்குவார். எத்தனை ஏற்றுக்குவார்? 3 எலக்ட்ரானு. ஆக்சிஜனு 8. என்ன வருவார்? ஏற்றுக்குவாரா விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுப்பார். எத்தனை ஏற்றுக்குவார்? 2. வெரி குட். சோடியம் 1. இப்போ இதில் எதெல்லாம் உலோகம், எது அலோகம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதை வச்சு சொல்லிடலாம் உலோகமாக அலோகமானு. இது உலோகம், இது என்னது? உலோகம். இது அலோகம். இது அலோகம். இது உலோகம். வெரி குட். லூயிஸ் புள்ளி அமைப்பு அது நமக்கு தேவையில்ல. அந்த புள்ளி வச்சு இந்த மாதிரி இணைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு புள்ளி வச்சு காட்டுறாங்க. புள்ளி அமைப்பு அது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அணுவின் குறியீட்டை சுற்றி 4 பக்கங்களையும் ஒவ்வொரு புள்ளியாக முதலில் குறிக்கப்படுகிறது. பிறகு ஒரு பக்கத்திற்கு 2 வீதம் இணைதிறன் எலக்ட்ரானின் முழுவதும் புள்ளிகளாக குறிக்கப்படுகிறது. அது தேவையில்லை, விட்டுருங்க. வேதி பிணைப்பின் வகைகள். எலக்ட்ரான் ஆர்பிட் என்ன பண்ணணும்? ஒட்டணும். அதில் வகைகள் நிறையா இருக்குது. இதில் பலவீனமான இணைப்பாமா ஹைட்ரஜன் பிணைப்பு, வேண்டர் வால்ஸ் கவர்ச்சி விசை. இது வந்து பலவீனமான இணைப்பு, ஈஸியாக உடஞ்சிடும். பலமானது அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு, உலோக பிணைப்பு. இதனாலும் பலமான பிணைப்பாமா கேட்பாங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயனி பிணை இது முன்னாடியே பார்த்தாச்சு. ஒரு அணு எப்போ அயனியாக மாறும்? விபீஷன். விபீஷன் தெரிகிற மாதிரி உட்காருங்க, ஃபேஸ் தெரிகிற மாதிரி. எப்போ அயனியாக மாறும் ஒரு அணு? எலக்ட்ரானை லாஸ் ஆகணும், இல்லைனா வெரி குட். எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா என்ன அயனி? பாசிட்டிவ். வெரி குட். ஏற்றுக்கிட்டா நெகட்டிவ் அயனி, எதிர் அயனி. சரியா? இப்போ யார் விட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்? உலோகங்கள். உலோக அணுக்கள் விட்டு கொடுத்துரும். விட்டு கொடுத்துட்டு என்னவா மாறிடும்? நேர அயனியாக மாறிடும். அதை யார் ஏற்றுக்குவா? அலோகங்கள் ஏற்றுக்கும். எதிர் அயனியாக மாறிடும். வளிமண்டலத்தில் எந்த அடுக்கு வந்துட்டு அயனி அடுக்குன்னு சொல்லுவோம்? எக்ஸோஸ்பியரா? எக்ஸோஸ்பியர் கிடையாது, தெர்மோஸ்பியர் தான். தெர்மோஸ்பியர் தான் என்னது? அயனி அடுக்குன்னு. தெர்மோஸ்பியருக்குன்னு ஒரு பேர் அயனி அடுக்கு. எனக்கு அங்கே உள்ள ஆட்டம்லாம் எப்படி இருக்கும்?
அயனிகளாக இருக்கும். அயனின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை ஒன்று விட்டு கொடுத்துருக்கோம், இன்னொன்று ஏற்றிருப்பார். புரிஞ்சுதா? பாருங்கள் என்னென்ன. அது ஜியாகிரஃபி, கெமிஸ்ட்ரிங்க. ஜியாகிரஃபிக்குள்ளே எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். எக்கனாமிக்ஸ் படிக்கணும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்ந்தது தானே அது ஜியாகிரஃபி. எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சுட்டு திரும்ப கேள்வி கேட்டு படி, மனப்பாடம் பண்ணாத, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு படிச்சுன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒன்றே அறியாமல். பயங்கரமாக மூளை வேலை செய்யும். அதுன்னு ஓவர் என்ன ஆகிடக்கூடாது, ஓவர் எந்தூசியாசம் ஆகிடக்கூடாது. அன்றைக்கி நாள் முடிஞ்சு போச்சு கதை. அயனி பிணைப்பு 2 பேரும் சேர்ந்து ஒரு, இப்போ சோடியம் குளோரைடு பார்த்தோமா, சோடியம் வந்து என்னது நேர அயனியாக மாறும், குளோரின் எதிரயனியாக மாறி 2 பேரும் ஒட்டிக்குவாங்க. இதில் சோடியம் வந்து உலோகம், குளோரின் வந்து அலோகம். NaC உப்பு. புரிஞ்சுதா? சரி. எலக்ட்ரானை இவர் என்ன பண்ணிட்டார், சோடியம் விட்டு கொடுப்பாரு, இங்கே வந்து எலக்ட்ரானை ஒட்டிச்சு. அப்போது ஆற்றல் என்ன ஆகும், வெளியேறும். சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும் பொழுது ஆற்றல் வெளியேறும். ஏன்னா இந்த ஆர்பிட்டானா அது உடையுது. ஆற்றல் வெளியேறினா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், எக்ஸோதெர்மிக். எக்ஸோனா வெளியில். இங்கிலீஷை புரிஞ்சுக்க, இங்கிலீஷ்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீ கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா எந்த மொழியும் கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். கான்செப்ட் எந்த மொழியில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், தாய்மொழியில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது மெக்னீசியம் குளோரைடு. ஒரு மெக்னீசியமும் 2 குளோரின்னு சேருது. ஓகேவா? ஒரு மெக்னீசியமும் 2 குளோரின். ஏன் சார்? மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள், 12. முதல் ஆர்பிட்டில் 2, ரெண்டாவது ஆர்பிட்டில் 8, மூணாவது ஆர்பிட்டில் 2. அப்போ 2 எலக்ட்ரானை அவரால் விட்டு கொடுக்க முடியும். ஆனால் குளோரினால் எத்தனை தான் ஏற்றுக்க முடியும், 1 தான் ஏற்றுக்க முடியும். அதனால் 2 குளோரின்னு கூப்பிட்றாரு. மச்சான் நான் 2 எலக்ட்ரானு கொடுக்குறேன், நீங்கள் 2 பேரும் பங்காளிங்க 2 பேர் வாங்க அப்படின்னு கூப்பிடும். யார்? மெக்னீசியம் குளோரினை. ஒரு குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரானு கொடுத்துரும், இன்னொரு குளோரினுக்கு இன்னொரு எலக்ட்ரான் கொடுத்துரும். 2 பேரும் ஒட்டிக்குவாங்க, 3 பேரும் ஒட்டிக்குவாங்க. ஓகேவா? ஒருத்தர் இங்கே ஒட்டிக்குவார், இன்னொருத்தர் இந்த பக்கம் ஒட்டிக்குவார், பேலன்ஸ் பண்ணி. மெக்னீசியம் குளோரைடு, அதுவும் உப்பு தான். அடுத்தது அயனி சேர்மங்களுடைய பண்புகள். அயனி சேர்மம் என்னென்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதோட பண்பு எப்படி இருக்கு சார்? ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களுக்கிடையேயான பிணைப்பின் தன்மையை அம்மூலக்கூறின் பண்புகளை நிர்ணயிக்கும் முக்கிய காரணம். எப்படி இணைகிறாங்கன்னு. அந்த வகையில் அயனி சேர்மங்களில் அணுக்கள் வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்படுகின்றன. நிலைமின் கவர்ச்சி, அது பாசிட்டிவு, இது நெகட்டிவ், 2 பேர் ஒட்டிக்கிறாங்க. நிலைமின் மின்னோட்டம். ஓகே, இது நிலை. ஒரே இடத்துல எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நிலைமின். சரியா? இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்துக்கோங்க, தெரிலன்னா கேளுங்க. இயல்பு நிலை, அது என்ன நிலையில் இருக்கும், என்ன, அதாவது திரவமாக இருக்குமா, வாயுவாக இருக்குமா, திடமாக இருக்குமா, திரவமாக வாயுவா. ஓகேவா? ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டில் இருக்கும். அயனி பிணைப்பில் உருவான பொருள் என்ன ஸ்டேட்டில் இருக்கும். உப்பு எப்படிமா இருக்கும், திரவமாக வாயுவா, திடம். அப்போ அயனி பிணைப்புலாம் எப்படி இருக்கும், திடப்பொருளாக இருக்கும். அயானிக் பாண்டு இங்கிலீஷில். ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் இருக்கும். அயனி பிணைப்பில் உருவான பொருள் நேர்மின் அயனி எதிர்மின் அயனிகளின் வலிமை மிகு நிலைமின் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்படுவதன் மூலம் உருவாகும் இச்சேர்மங்கள் அயனிகள் ஒரு முறையான வடிவ ஒழுங்கமைப்பில் அமைந்துள்ளன. எனவே அயனி சேர்மங்கள் அறை வெப்பநிலையில், ரூம் டெம்பரேச்சரில் படிக திண்மங்களாக உள்ளன. கிறிஸ்டல் சாலிடு. படிகம்னா இங்கிலீஷில் என்னது, கிறிஸ்டல்.
கீழே போட்டிங்கன்னா நொறுங்கும், வலிமையாக இருக்கும், ஆனால் போட்டிங்கன்னா நெருங்கும். எடுத்துக்காட்டு உப்பு, வீட்டில் இருக்கல கல் உப்பு, அது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். மின் கடத்து திறன், அது வழியே மின் கடத்துதல், எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, அது வழியாக எலக்ட்ரான் ஓடுதா இல்லையா, மின் கடத்து திறன். அயனிச் சேர்மங்கள் படிகத்திண்மங்கள் ஆகியால் அவற்றின் அயனிகள் மிகவும் நெருக்கமாக மற்றும் வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளன. அயனிகள் எளிதில் நகர இயலாது, எனவே திண்ம நிலையில் அயனிச் சேர்மங்கள் மின்சாரத்தை கடத்தாது. பட் தண்ணியில் கரைஞ்சிருச்சுன்னா கடத்தும். அதேமாதிரி இதையும் தெரிஞ்சுக்கோ, பியூர் வாட்டர், நம்ம குடிக்கிற வாட்டர்லாம் நிறையா மினரல்ஸ் கலந்துருக்கு, உப்பு, கால்சியம் இதெல்லாம் கலந்துருக்கு. ஓகேவா? பியூர் வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து மின்சாரத்தை கடத்தாது, அது வெளியே எலக்ட்ரான் ஓடாது. புரிஞ்சுதா? அதில் உப்பு இதெல்லாம் கலந்துருந்துச்சுன்னா அது மின்சாரத்தை கடத்தும். அதான் இந்த உப்பு இதெல்லாம் வந்து மின்சாரத்தை கடத்தாது சாலிடாக இருக்கும் பொழுது. தண்ணியில் கரைச்சி வச்சுருந்த அப்படின்னாக்கா என்ன பண்ணும், அது மின்சாரத்தை கடத்தாங்க தான் போட்டிருக்கு. எனினும் உருகிய நிலையில் அல்லது நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துகின்றன. யார்? அயனிச் சேர்மங்கள். அடுத்தது உருகுநிலை. வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசையால் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகள் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளதால் அவற்றை பிரிக்க மிக அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே அயனிச் சேர்மங்கள் உயர் உருகுநிலை கொதிநிலையை கொண்டிருக்கும். லிக்விடாக மாறணும்னா மாறும், அதுக்கு நிறைய ஹீட்டு தேவை. அதேமாதிரி கொதிநிலை, சாலிடை லிக்விடாக மாற்றுறதுக்கு அதிகமான வெப்பம் வேணும், லிக்விடை கேஸாக மாற்றுறதுக்கும் அதிகமான வெப்பம் வேணும். ஓகேவா? அதான் சொல்கிறேன். கரைதிறன். அயனிச் சேர்மங்கள் நீர் போன்ற முனை உள்ள கரைப்பான்களில் கரையக்கூடியவை. தண்ணியை வந்து சர்வ கரைப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையும் கழுவுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். என்ன காரணம்னா அது நம்ம உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகும், பாத்திரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் அதை கரைச்சி எடுத்துகிட்டு போயிடும். கேட்பாங்க, எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் தண்ணி ஏன் பயன்படுத்துகிறோம்? சர்வ கரைப்பான், யூனிவர்சல் சால்வெண்ட். சரியா? சால்வெண்ட்டு அது மாதிரி இது தண்ணியில் நல்லா கரையும். தண்ணியில் ஒரு சிலது கரையாது, கொழுப்புலாம் தண்ணியில் கரையாது, அப்படியே மிதக்கும் பாருங்க. அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கரைப்பானுங்க பென்சினு, கார்பன் டெட்ராக்ளோரைடு இதெல்லாம். இதில் முனை உள்ள கரைப்பான் வந்துட்டு அது சால்வெண்ட்டு, தண்ணி வந்து முனை உள்ள கரைப்பான். பென்சினும் கார்பன் டெட்ராக்ளோரைடும் முனைவற்ற கரைப்பான், அதுவும் கரைப்பான். தண்ணியில் கரையாத பொருள் அதில் கரையும். சரியா? ரைட். பென்சின் C6H6 கார்பன் டெட்ரானாக்கா 4ன்னு அர்த்தம். ஆக்டோன்னு எத்தனை பார்த்தோம்? 8. டெட்ரானா 4ன்னு அர்த்தம். கார்பன் டெட்ராக்ளோரைடு 4 குளோரின், அதுலேயே அர்த்தம் இருக்குது. சரியா? டெட்ரா. அடர்த்தி, கடினத்தன்மை, நொறுங்கும் தன்மை. அயனிச் சேர்மங்களில் வலிமையான நிலையின் அவை அதிக கடினத்தன்மை கொண்டதாகவும் அடர்த்தியும் அதிகமாக இருக்கும், ஆனால் நொறுங்கக்கூடிய தன்மை கொண்டது. உப்பை நாங்கள் வச்சுக்க, அவ்வளோதான். அடர்த்தினா என்னம்மா? அடர்த்தினா என்ன? இங்கிலீஷில் டென்சிட்டி அப்படின்னா என்ன? அந்த அர்த்தத்தோடு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும், சும்மா மொக்கையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம பண்ணுறது எல்லாமே முட்டாள்தனம். கோபிநாத், அடர்த்தினா என்ன? வெரி குட். கைத்தட்டு ஒன்று கொடுங்க ஜெயாவுக்கு. அதில் உள்ள இப்போ ஒரு உப்பு இருக்குது. உப்புனா நிறையா மூலக்கூறு, சோடியம் குளோரைடு மூலக்கூறு நிறையா அந்த உப்புகளில் இருக்கும். ஆயிரக்கணக்கான உப்பு இருக்கும். சோடியம் குளோரைடு மூலக்கூறு ஆயிரக்கணக்கில் இருக்கும் ஒரு சின்ன உப்பு கட்டில். அதெல்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. நெருக்கமாக இருந்தால் அடர்த்தி அதிகமாக இருக்குது, தள்ளி தள்ளி இருந்தால் அடர்த்தி குறைவாக இருக்குது, இல்லை தளர்வாக இருக்குது, தள்ளி தள்ளி இருக்குது அப்படின்னு. இது அடர்த்தி அதிகமாக இருக்கும், நல்லா நொறுங்கக்கூடியது. வினைன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு மற்ற பொருள் கூட சேருவாங்களா சேர மாட்டாங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன். அயனிச் சேர்மங்கள் கன நேரத்தில் தீவிரமாக நடைபெறும் அயனி வினைகளில் ஈடுபடுவதால் அவற்றின் வினை வேகம் அதிகம். குயிக்காக நடக்குமாமா. அடுத்து சகப்பிணைப்பு. இப்போ என்ன பார்த்தோம்?
அயனி சேர்மம் எலக்ட்ரானை உலோகம் வந்துட்டு எலக்ட்ரானை விட்டு கொடுத்துரும், அலோகம் எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு எதிர் அயனியாக மாறிடும், உலோகம் நேர் அயனியாக இருக்கும். அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நிலை மின் விசையினால் டப்புன்னு போய் ஒட்டிக்கும். சரியா? அதான் அயனி சேர்மங்கள். சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, NaCl உப்பு, மெக்னீசியம் அதுவும் ஒரு உப்பு தான், மெக்னீசியம் குளோரைடு. அதை லேப்லலாம் பயன்படுத்துவாங்க, பதப்படுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அந்த அயனி சேர்மங்களுடைய பண்புகள் இயல்பு என்னவாக இருக்கும்? ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். ஓகேவா? மின் கடத்துத்திறன் கடத்தாது, ஏன்னா வலிமையான கவர்ச்சி விசையினால் எலக்ட்ரானை கடத்தாது. எலக்ட்ரானை இது வெளியே ஓடணும் இல்லை, ஓடாது. பட் அது திரவ நிலையிலையோ அல்லது தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம்னாவோ அப்போ மின்சாரத்தை கடத்தும். உருகுநிலை, உருகுநிலையும் கொதிநிலையும் ரொம்ப அதிகம் டெம்பரேச்சர் இருக்கும். சரியா? அடுத்தது கரைதிறன். முனை உள்ள கரைப்பானான தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிரும். முனைவற்ற கரைப்பானுங்களான பென்சின் C6H6, கார்பன் டெட்ராகுளோரைடு CCl4, கார்பன் டெட்ராகுளோரைடு. அது பார்த்திங்கன்னா இந்த புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளை கலரில் தண்ணி இருக்கும், ஊற்றுனாங்கன்னா புண்ணெல்லாம் க்ளீன் ஆகும். ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் புண்ணு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அது ஊற்றுனீங்கன்னா அப்படியே பொங்கி வந்துடும் எல்லாம். அதிலெல்லாம் கரையாது. அடர்த்தி அதிகமாக இருக்கும், கடினத்தன்மை நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். உப்பை பாருங்கள், கை வச்சு அமுக்குங்க, நொறுங்குதான்னு பாருங்கள், நொறுங்காது. பட் அதான் கடினமாக இருக்கிறது. கீழே போட்டிங்கன்னா நொறுங்கக்கூடிய தன்மை இருக்கும். வினைகள் நல்லா வினை புரியும். ஓகேவா? அடுத்தது சகப்பிணைப்பு. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, பிணைப்பு இங்கிலீஷ்லேயே அர்த்தம் இருக்குது, வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். சகப்பிணைப்பு. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொன்று ஷேர் பண்ணுவாங்க, அல்லது ரெண்டு ஷேர் பண்ணுவாங்க, அல்லது மூணு ஷேர் பண்ணுவாங்க. அதான் சகப்பிணைப்பு. காமனாக அன்றைக்கி பார்த்தோம்ல, ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், இன்னொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். விட்டு கொடுக்காது, ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது? சகப்பிணை. இங்கிலீஷில் கோவேலன் பாண்ட். கோவேலன் பாண்ட். நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறும் வகையில் அணுக்கள் அவற்றின் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்ற அணுக்களுடன் பங்கீடு, ஷேர் பண்ணுறது, ரெண்டு பேருக்கு காமனாக வைக்கிறது. போன இது பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துரும், அவரே எடுத்துக்குவார் இன்னொருத்தருக்கு. இது வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்கும் கடைசி ஆர்பிட்டில். ஓகேவா? அவ்வாறு இணையும் பொழுது அவற்றுக்கிடையே பிணைப்பை உருவாக்க தேவையான 2 எலக்ட்ரான்களை இரு அணுக்களும் சமமாக தலா ஒரு எலக்ட்ரான் வீதம் வழங்குகின்றன. இவ்வாறு ஒரு அணுக்கள் சமமாக எலக்ட்ரான்களை பங்கீடு செய்து அவற்றுக்கிடையே உருவாக்கும் பிணைப்பு தான் இது சகப்பிணைப்பு. லூயிஸ் விதிப்படி. லூயிஸ் என்ன சொல்கிறாரு? லூயிஸ் கோசல் கடைசி ஆர்பிட்டில் 8 இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதை அடையிறதுக்கு ட்ரை பண்ணும். மந்த வாய்களை வச்சு சொல்லியிருப்பார். அவ்விரு அணுக்களும் நிலையான மந்தவாய் எலக்ட்ரான் அமைப்பை பெறுகின்றன. சகப்பிணைப்பில் ஒரு அணுக்களால் இரு அணுக்களால் பங்கீடு செய்யப்படும் எலக்ட்ரான்கள் அவ்விரு அணுக்களுக்கும் பொதுவானவை. ஆகையால் இது அணு பிணைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. அதில் 3 இருக்குது. ஒற்றை சகப்பிணைப்பு, ஒரு எலக்ட்ரானை மட்டும் 2 பேர் ஆளுக்கு ஒன்று ஷேர் பண்ணுவாங்க. ஒற்றை சகப்பிணைப்பு வந்து இப்படி இந்த மாதிரி போடுவாங்க, ஒரு கோடு போடுவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் உள்ள அட்டாமிக் நம்பர் என்ன? அன்பரசன் 1. இன்னும் தள்ளி வாங்க நீங்கள், விபீஷன் ஃபேஸ் தெரிகிற மாதிரி உட்காருங்க, வாங்க. 1. அப்போது முதல் ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இன்னொரு ஹைட்ரஜன் 2 பேர் சேர்ந்து ஆளுக்கு இவர் ஒன்று ஷேர் பண்ணிட்டார், 2 பேர். 2 பேரோட வெளிக்கூட்டில் 2 எலக்ட்ரான் ஓவர். இரட்டை சகப்பிணைப்பு. ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு எத்தனை தேவை? 2 எலக்ட்ரான் தேவை. ஓகேவா? இவர் 2 ஷேர் பண்ணுவார், அவர் 2 ஷேர் பண்ணுவார். 8 வந்துடும். அடுத்தது மும்மை சகப்பிணைப்பு. அந்த மாதிரி
இந்த மாதிரி 2 கோடு போட்டிருந்தாங்கனாக்கா 2 பேரும் 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மும்மை. இங்கிலீஷில் ட்ரைனா 3ன்னு அர்த்தம். ஓகேவா? சிங்கிள் கோவேலன் பாண்ட், டபுள் கோவேலன் பாண்ட், ட்ரிபிள் கோவேலன் பாண்ட். நைட்ரஜன் அதே மாதிரி. நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? நைட்ரஜனுக்கு 7. ஃபஸ்ட் இதில் 2 போயிடும், அடுத்ததில் 5. அப்போ 3 வேணும். 3 வேணும் கரெக்டாக. இவர் ஒரு 3 ஷேர் பண்ணுவார், அவர் ஒரு 3 ஷேர் பண்ணுவார். அவ்வளோதான், வேறு முடியுது. எக்ஸாம்பிள் இதெல்லாம். சகப்பிணைப்பு உருவாகுதல். ஓகேவா? ஹைட்ரஜன் H2 பாருங்க. புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? இதுதான் 7. குளோரினுக்கு தான் 7. ஆ 7. அப்புறம் ஏன் குளோரினுக்கு இதை போட்டுருவான்? அதை குளோரினுக்கு 17. 17லாம் 2, 8, 10, 7 ஒன்று தானே வேணும். 2 குளோரின் அணுக்கள் இணைந்து குளோரின் மூலக்கூறு உருவாகிறது. ஒவ்வொரு குளோரின் அணுவும் 7 இணைதிறன் எலக்ட்ரான்கள். 7 இணைதிறன் எலக்ட்ரான். இது தப்பாக போட்டிருக்கான். 7 இணைதிறன் எலக்ட்ரான். 17 தான் குளோரினுக்கு. திரும்ப கேட்க ஞாபகம் வந்துடும், ஈஸியாகிடும். சோடியம் குளோரைடு. உப்பு சாப்பிட்றோமா, சாப்பிடும்பொழுது என்னடா இது இருக்குது அப்படின்னு கேட்கணும் கேள்வி. சோடியம் குளோரைடு. சோடியமுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? நம்பரை வச்சு முதல் கூட்டில் எத்தனை, 2வது கூட்டில் எத்தனை, இப்போ 3வதுல எத்தனை இருக்கும், அப்போ இணைதிறன் என்ன? அந்த மாதிரி ரொம்ப கம்மியான விஷயந்தான். உன்னை சுற்றில நடக்கிற மட்டும் அப்சர்வ் பண்ணால் தான் கேள்வியாக கேட்பான். அதுமாதிரி குளோரின் 17, 2, 8, 7. இப்போ இணைதிறன் எலக்ட்ரான் எத்தனை? 1 ஒரு கூட சேருவார். தலா ஒரு எலக்ட்ரான்களை தங்களுக்கிடையே பங்கீடு செய்வதன் மூலம் குளோரின் அணுக்களும் நிலைத்த 8 எலக்ட்ரான் அமைப்பு பெறுகிறது. குளோரினும் தனியாக இருக்காது. ஓகேவா? அங்கே பாருங்கள். இப்போ எண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதேமாதிரி இவருக்கு 8 வந்துடும். மீத்தேன் மூலக்கூறு உருவாத. மீத்தேனுக்கு CH4. இது ஒரு ஹைட்ரோ கார்பன். நம்ம எரிபொருளாக பயன்படுத்துகிற எல்லாமே ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பனில் கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கும். மீத்தேன் சரியா? அப்புறம் எல்பிஜி கேஸு, நேச்சுரல் கேஸு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முத கொண்டு ஹைட்ரோ கார்பன் தான், கார்போஹைட்ரேட். சரியா? அதை பற்றி முன்னாடி சொல்லியிருப்பேன். கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 அட்டாமிக் நம்பரு. அப்போ 2, 4. அப்போ இணைதிறன் எலக்ட்ரான் எத்தனை? கார்பனுக்கு 4. எத்தனை தேவை? 4 வேணும். சரியா? ஹைட்ரஜனுக்கு எத்தனை வேணும்? 1 வேணும். அப்போ ஒவ்வொரு ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் அணுவை கூப்பிடும். ஒவ்வொன்று கூட இவர் ஒன்று ஷேர் பண்ணுவார், அவர் ஒன்று ஷேர் பண்ணுவார், இவர் ஒன்று ஷேர் பண்ணுவார், அவர் ஒரு ஷேர் பண்ணுவார். அந்த மாதிரி. இப்போ 4 மீத்தேன். ஆக்சிஜன் மூலக்கூறு முன்னாடியே பேசிட்டோம். சரியா? 2, 6, 2, 2 ஷேர் பண்ணிக்குவாங்க. 2, 4, 6. அவர் 2 ஷேர் பண்ணுறாரு, அவர் 2 ஷேர் பண்ணுறாரு. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. நைட்ரஜன் மூலக்கூறு. நைட்ரஜனுக்கு 7. அப்போ எத்தனை வேணும்? 2, 2. 7னா சாரி 8, 3 வேணும். 3 ஷேர் பண்ணு. 3, 3, 6, 6, 2, 8. 3, 3, 6, 6, 2, 8. அதோட பண்புகள், சகப்பிணைப்பு சேர்மங்களின் பண்புகள். அப்படியே ஆப்போசிட்டு அயனி பிணைப்பில் இயற்பியல் பண்பு என்ன நிலையில் இருக்கும்? சாலிடா, லிக்விடா, கேஸா? சாலிடு. இது அப்படியே உல்டா. வாயு நிலையில் இருக்கலாம், நீர்மமாக இருக்கலாம், திண்மமாக, 3 நிலையிலுமே இருக்குமாமா இயற்பியல். சரியா? சகப்பிணைப்பு சேர்மங்கள் மூலக்கூறுக்கு இடையே நிலவும் கவர்ச்சி விசையை பொறுத்து அவற்றின் பிணைப்பு வலிமையாகவோ வலிமையற்றதாகவோ இருக்கலாம்.
எனவே சகப்பிணைப்பு சேர்மங்கள் வாயு நிலையிலையோ நீர்ம நிலையிலையோ திண்ம நிலையிலையோ இருக்கலாம். அது மென்மையான திண்ம நிலை. வைரம் வைரம் எதனால் ஆணுச்சுன்னு பார்த்தோம், ஃபுல்லாக கார்பன்னால் ஆனது. சரியா? அல்லோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, வரும் பார்ப்போம். கார்பனை பற்றி நம்ம தனியாக, கார்பன்லாம் நம்மளே இல்லை, அது தனியாக பாடமே இருக்குது, அதில் பார்ப்போம். அல்லோட்ரோப்ஸ் தான் சொல்லுவாங்க. சரி, புற வேற்றுமை வடிவம் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அது பென்சில் எழுதுகிறோம்ல, அதில் நடுவு கருப்பு இருக்குல்ல, அதுவும் கறி தான், கார்பன் தான் அது. அப்புறம் இன்னொன்று ஃபுல்லரின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் பார்ப்போம். மின் கடத்து திறன், அதில் மின்சாரம் கடத்துமா? அயனி பிணைப்பில் கடத்தாது, பட் கரைசலில் கடத்தும் அப்படின்னு பார்த்தோம். எங்கே பார்ப்போம்? மின்சாரத்தை கடத்துவதில்லை, எப்பயுமே கடத்தாது. அது கரைசலில் கரைச்சினா கடத்தும், இது அப்படி கிடையாது. உருகுநிலை. வைரம், சிலிக்கன் கார்பைடு போன்ற சில சகப்பிணைப்பு சேர்மங்களை தவிர மற்றவை அயனி சேர்மங்களை விட குறைந்த உருகுநிலையை பெற்றுள்ளன. இவங்களாம் அதிக உருகுநிலை. ஓகேவா? அயனி சேர்மங்களோட கம்மியான உருகுநிலை எது? சகப்பிணைப்பு சேர்மங்கள். கரைதிறன், பென்சீனு C6H6, கார்பன் டெட்ராகுளோரைடு CCl4 போன்ற முனைவற்ற கரைப்பான்கள் எளிதில் கரையும். நீர் போன்ற முனைவுள்ள கரைப்பானில் கரையாது. பட் அயனி சேர்மம் நீர் போன்ற முனைவுள்ள கரைப்பானில் நல்லா கரையும். முனைவற்ற கரைப்பான் பென்சின் டெட்ராகுளோரைடெலாம் என்ன பண்ணால் கார்பன் டெட்ராகுளோரைடில் கரையாது. கடினத்தன்மை, நொறுங்கும் தன்மை. கடினத்தன்மை அற்றது, அது கடினமானது அயனி சேர்மங்கள். நொறுங்கும் தன்மை இல்லாதது, கீழே போட்டால் நொறுங்காது, சதறாது. மென்மையான திண்மமாக காணப்படுகிறது. டைமண்டை நாங்கள் வச்சுக்கோங்க. வினைபடுதிறன், வினை வேகம் குறைவாமா, வினை வேகம் கம்மி, அந்த அளவுக்கு இருக்காதாமா. சரி, அடுத்து பார்ப்போம். வேறுபட்ட எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள் இணைவதால் முனைவுள்ள கரைப்பான்கள் உருவாகின்றன. வேறுபட்ட கவர்தன்மை கொண்ட ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள். நீர், எத்தனால், அசிட்டிக் அமிலம், அமோனியா. அமோனியாவோட என்ன ஃபார்முலா என்ன? அமோனியாவுக்கு NH3, அமோனியம் NH4. நீர், எத்தனால், அசிட்டிக் அமிலம் பார்ப்போம். அமோனியா, இதெல்லாம் எடுத்துக்காட்டு. எதுக்கு? முனை உள்ள கரைப்பானுக்கு எடுத்துக்காட்டு. இங்கிலீஷில் சேச்சுரேட்டடா, போலார் சால்வெண்ட்ஸ், போலார். தமிழில் அதுக்கு பேர் முனை உள்ள கரைப்பான். நீர், எத்தனால், அசிட்டிக் அமிலம், அமோனியா. எலக்ட்ரான் கவர்தன்மையில் குறைந்த அளவே வேறுபாடு கொண்ட கார்பன், ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள் இணைவதால் கார்பனோட அட்டாமிக் நம்பரு 6 இப்போ 4 இணைதிறன் எலக்ட்ரானு. ஹைட்ரஜனு 1. ஓ, ரெண்டுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. இது அதே ஆக்சிஜனுக்கு 2 இணைதிறன், ஹைட்ரஜனுக்கு 1, டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. வேறுபட்ட எலக்ட்ரான் கவர்தன்மை. சரி. கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள் இணைவதால் முனைவற்ற கரைப்பான்கள் உண்டாகிறது. அசிட்டோன், பென்சீன், டோலுவின், டர்பன்டைன் இதெல்லாம் முனைவற்ற கரைப்பான். நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. முனைவுள்ள கரைப்பான் எது? முனைவற்றது. போலார், நான் போலார் அப்படின்னு கேட்பாங்க. பஜானின் விதி. உலோகம் அயனி பிணைப்பு மூலிமா தானே என்ன அது இன்னொன்று கூட சேரும் பொழுது அது அயனி சேர்மம். ஓகே. ஒரு சேர்மத்தில் உள்ள அணுக்கள் நேர் மற்றும் எதிர் மின்சுமை கொண்ட அயனிகளாக முற்றிலுமாக
பிரிவுறுதல் முனைவுறுதல் எனப்படும். ஓகே, போலார். அவ்வாறு முனைவற்ற சேர்மங்கள் அயனி சேர்மங்கள் எனப்படுத்துகிறது. முனைவுற்ற சேர்மங்கள் அயனி சேர்மங்கள். முனைவுற்றன்னா என்ன அர்த்தம்? ஒன்று எலக்ட்ரானை விட்டு கொடுத்துரும், ஒன்று எலக்ட்ரானை ஏற்றுக்குது. ஓகேவா? அப்புறம் கவர்ச்சி விசையினால் ஒட்டிக்குது. இது நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. அது ஓவராக போகுது, அதெல்லாம் வேண்டாம். அடுத்து ஈதல் சகப்பிணைப்பு, கோஆர்டினேட் கோவேலன் பாண்ட். ஒரு ஆட்டம் மட்டும் ஷேர் பண்ணுவார் ஆட்டமை, இன்னொரு ஆட்டம் ஷேர் பண்ணாது. இவரே நானே ஷேர் பண்ணுறவா அப்படின்னு கூப்பிட்டு 2 பேர்த்துக்கு காமனாக ஷேர் பண்ணும். அயனி பிணைப்புங்கிறது விட்டு கொடுத்துரும். அப்போ எலக்ட்ரான் கடைசி எலக்ட்ரான் ஆர்பிட்டா ஒன்றும் இல்லைன்னா அவன் உடஞ்சி காணாமல் போயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எலக்ட்ரான் ஆர்பிட்டாலாம் உடையாது. ஒருத்தரே 2 பேர்த்துக்கு காமனாக ஷேர் பண்ணுவார். யார் சார்? எளிய சகப்பிணைப்பு உருவாதலின் போது பிணைப்பில் ஈடுபடும் இரு அணுக்களும் தலா ஒரு எலக்ட்ரான்கள் வீதம் 1, 2, 3 ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? எனினும் ஒரு சில சேர்மங்களில் சகப்பிணைப்பு உருவாக தேவையான இரு எலக்ட்ரான்களையும் பிணைப்பில் ஈடுபடும் ஏதேனும் ஒரு அணு வழங்கி பிணைப்பை உருவாக்குவது தான் அது ஈதல் சகப்பிணைப்பு, கோஆர்டினேட் கோவேலன் பாண்ட். இதில் ஈனினா வழங்குறவர், ஏற்பினா வழங்க மாட்டார், அவர் வந்து உக்காந்துக்குவார். இதை பாருங்க, ஏ மட்டும் 2 ஷேர் பண்ணிக்கிறார், பி ஷேர் பண்ணாமல் உட்காந்துக்கிறார். எக்ஸாம்பிள் NH3. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இவர் ஒரு மூலக்கூறு, இவர் ஒரு மூலக்கூறு. ஓகேவா? இவர் ஷேர் பண்ணுறாரு. எப்படின்னு பாருங்கள். பீனா என்னம்மா? போரான். போரான் ட்ரை ஃப்ளூரைடு, போரான் ட்ரை ஃப்ளூரைடு. இவர் மட்டும் நைட்ரஜன் மட்டும் அவரோட 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணுறாரு. ஆல்ரெடி NH3 என்னன்னு பார்த்தோம். NH3 என்ன? அமோனியாவா அமோனியமா? அமோனியா. NH3 போரான் ட்ரை ஃப்ளூரைடு. சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கணும். இந்த கெமிஸ்ட்ரி பயங்கர ஈஸி, நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. இதை புரிஞ்சதை வச்சு அங்கே ஆன்சர் போட்டிங்கன்னா வந்துடும். இவர் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறார் இந்த 2. இவர் என்ன பண்ணுறாரு? ஹைட்ரஜன் கூட ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிக்கிட்டார். ஹைட்ரஜன் ஒன்று ஷேர் பண்ணது, இவர் ஒன்று ஷேர் பண்ணுறாரு. அப்படி 3 பேர் சேர்த்துக்கிட்டார். இன்னும் 2 ஃப்ரீயாக இருக்குது. அந்த 2 என்ன பண்ணுது? இந்த போரான் ட்ரை ஃப்ளூரைடு கூட என்ன பண்ணுது? ஃப்ளூரைடு F. ஃப்ளோரினா இதோட இயற்பியல் பண்புகள். வாயு நிலை, நீர்ம நிலை, திண்ம நிலையில் காணப்படுது. சகப்பிணைப்பு மாதிரியே இருக்குது ஓரளவுக்கு. இது ஈதல் சகப்பிணைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மின் கடத்துத்திறன் ஈதல் சகப்பிணைப்பில் என்ன எப்படி இருக்கும்? மின் கடத்துத்திறன் கடத்தாது சகப்பிணைப்பில். இப்போ ஈதல் சகப்பிணைப்பு. அதே அயனி பிணைப்பில் மின்சாரத்தை கடத்தும். ஓகேவா? 3 கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சகப்பிணைப்பு சேர்மங்களைப் போலவே ஈதல் சகப்பிணைப்பு சேர்மங்களும் அயனிகள் இல்லை, அதனால் கடத்தாது. உருகுநிலை உருகுநிலை கொதிநிலை எதோட அதிகம்? சகப்பிணைப்பு சேர்மங்களோட அதிகம். பட் அயனி பிணைப்போட கம்மி. உருகுநிலை கொதிநிலை இருக்கிறதுல அதிகமாக உள்ளது எது? அயனி பிணைப்பு. ரொம்ப கம்மியாது
சகப்பிணைப்பு. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது ஈதல் சகப்பிணைப்பு. கரைதிறன். நீர் போன்ற முனைவுள்ள கரைப்பான் கம்மியாக கரையுமாமா. பட் பென்சின், டொலுவின், கார்பன் டெட்ராக்ளோரைடு அதெல்லாம் நல்லா கரையும். முனைவற்ற கரைப்பானும் எளிதில் கரையும். இது மாதிரியே யார் மாதிரி சகப்பிணைப்பு மாதிரியே. பட் சகப்பிணைப்பு சேர்மங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனிமங்களை விட்டுட்டு இப்போ சேர்மத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? பட் லைட்டாக தண்ணியில் கரையும் சகப்பிணைப்பு மாதிரி. இப்போ ஈதல் சகப்பிணைப்பு பார்த்து மெதுவாக நடக்கும். எது மாதிரியே சகப்பிணைப்பு மாதிரியே. ஆக்சிஜன் ஏற்றம், ஒடுக்கம், அப்புறம் ரெண்டுமே நடக்கும். ஆக்சிஜன் ஏற்றம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு மூலக்கூறு ஃபார்ம் ஆகும்போது அது ஆக்சிஜன் எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்கா அது ஆக்சிஜன் ஏற்றம். ஓகேவா? இன்னும் 2-3 விஷயம் இருக்கு, அது சொல்கிறேன். அங்கே இருக்குது பாருங்க. ஆக்சிஜன் ஏற்றம்னா இங்கேயே இதிலே முடிச்சிடலாம். ஆக்சிஜனை ஏற்றுக்கிட்டால் ஆக்சிஜன் ஏற்றம். ஒரு வினை நடக்குது, ஆக்சிஜனை விட்டு கொடுத்துச்சு அப்படின்னாக்கா என்னது? ஆக்சிஜன் ஒடுக்கம், ரிடக்ஷன் இங்கிலீஷில் வந்து ஆக்சிடேஷன். இது ஆக்சிஜனை ஏற்றுக்கிட்டு வேறு ஒரு மூலக்கூறாமல் இருக்குது. ஆக்சிஜனை விட்டு கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஒடுக்கம். சரியா? அதே ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு இன்னொன்று பண்ணலாம். ஹைட்ரஜனை விட்டுறணும் அல்லது எலக்ட்ரானை இழக்கணும். ஒன்று ஆக்சிஜனை ஏற்றுக்கிறது, அல்லது அந்த மூலக்கூறுலேருந்து ஹைட்ரஜனை இழக்கணும், அல்லது எலக்ட்ரானை இழக்கணும். எலக்ட்ரானை இழக்கணும்னா என்னவா மாறும்? அந்த இது அயனியாக மாறும். அவ்வளோதான். அப்படியே உள்டா ஆக்சிஜன் ஒடுக்கம், ஆக்சிஜனை விட்டு கொடுத்துரும். அப்படி இல்லைனாக்கா எலக்ட்ரானை ஏற்றுக்கும் அல்லது ஹைட்ரஜனை ஏற்றுக்கும். அதுக்கு பேர் என்னது? ரிடக்ஷன். ஆக்சிஜன் ஒடுக்க வினை. ஒரு சில ப்ராசஸில் ரெண்டுமே நடக்கும். ஒன்று ஆக்சிஜனை விட்டு கொடுத்துரும், இன்னொன்று ஆக்சிஜனை ஏற்றுக்கும். அதுக்கு பேர் என்னது? ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை. இதெல்லாம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். இரும்பு துருப்பிடிக்குதா? ஒன்றும் இல்லை. முன்னாடி சொல்லியிருப்பேன். ஃபெரஸ் இருக்குல்ல, இரும்பு, அவரும் ஆக்சிஜனும் பயங்கரமான லவர்ஸு. ஸோ அதில் போய் ஒட்டிக்கிட்டு ஃபெரஸ் ஆக்சைடாக மாறிடுவார். அதான் துருப்பிடிக்கிறது. அதனால தான் துருப்பிடிச்சா கீழே கொட்டிடும். இரும்பாக இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இரும்பு ஆக்சைடாக மாறிடுச்சு, இரும்பு ஆக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து இரும்பு ஆக்சைடாக மாறிடும். அதேமாதிரி காய்கறியெல்லாம் வெட்டி வைக்கிறோம்ல, இந்த மாதிரி கலர் மாறும். வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிறது தான். ஆப்பிள், உருளைக்கிழங்கு, வேற என்ன அந்த மாதிரி ஆகும்? கத்திரிக்காய் எல்லாம் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இது ஆக்சிடேஷன். அதனால தான் என்ன பண்ணுவான்? அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜனை அவரையும் பிரித்து வைக்கிறதுக்கு எதில் போட்டுருவாங்க? இந்த காயெல்லாம் வெட்டினோடனே தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும், அட்மாஸ்பியரோட கம்மியாக இருக்கும். சரியா? இதை அப்படியே லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்து படித்ததுக்கு அர்த்தம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் ஏற்றம் அது இப்போ சொல்லிட்டேன், அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? மெக்னீசியம் ஆக்சைடு அல்லது என்ன பண்ணுதுங்க? ஹைட்ரஜனை விட்டு கொடுக்குது. கால்சியம் அதிலேருந்து ஹைட்ரஜன் பிரிஞ்சு வந்துடுது. ஃபெரஸ் வந்து என்ன ஆகுது? பாருங்க, என்னடா அது தப்பாக போட்டுருக்கானுங்க. சரியாக தான் போச்சு. ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் இல்லை, இப்போ என்ன இருக்குது? ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்துருச்சு. அப்போ 3 எலக்ட்ரானை விட்டு கொடுக்குது, ஹைட்ரஜனை விட்டு கொடுக்குது, இங்கே ஆக்சிஜனை ஏற்றுக்குது. ஆக்சிடேஷன். சரியா? நம்ம உடம்புல செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே, அதாவது எல்லா செல்லும், தாவர செல்லாக இருந்தாலும் சரி, விலங்கு செல்லாக இருந்தாலும் சரி, அதில் மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த வினை தான் நடக்கும். கார்போஹைட்ரேட்டு போகுமா? கூடவே யார் போகிறா? ஆக்சிஜன். கார்பன் உடஞ்சி எங்கே வந்துடும்? ஆக்சிஜன் கூட வந்து சேர்ந்துக்கும், கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே உள்ள ஹீட்டு ரிலீஸ் ஆகும். கிளியரா? ரைட். அது ரெண்டுமே சொல்லலாம். ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், 2 ப்ராசஸுமே. ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? ஆக்சிஜனை விட்டு கொடுத்துட்டாரு, கார்போஹைட்ரேட்டு. சரி இல்லையா? அப்படி இல்லை, கார்போஹைட்ரேட் சரி விட்டுருங்க. ஒன்லி என்னது? அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். அடுத்து ஒடுக்க வினை. ஒடுக்க வினைன்னா என்ன பண்ணணும்? ஆக்சிஜனை விட்டு கொடுக்கணும் அல்லது ஹைட்ரஜனை ஏற்றுக்கணும்
அல்லது எலக்ட்ரானை ஏற்றுக்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஹைட்ரஜனை ஏற்றுக்குச்சு, இங்கே என்ன பண்ணுச்சு, ஆக்சிஜனை விட்டு கொடுத்துருச்சா. 2 ப்ராசஸுமே நடந்திருக்கு ஆக்சுவலாக. இங்கே என்ன பண்ணியிருக்கு, எலக்ட்ரான் உள்ளே ஏறிடுச்சு. அதான் 1 +3 +2 மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் உள்ளே போய் அதை பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டுமே நடக்குது. இங்கே ரெண்டுமே நடக்கும். ஒருத்தர் விட்டு கொடுப்பாரு, ஒருத்தர் ஏற்றுக்குவார். இவர் விட்டு கொடுக்குறாரு, இங்கே ஏற்றுக்கிறார். அதே ஃபோட்டோசிந்தசிஸ் ரெண்டுமே நடக்கும். கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை விட்டு கொடுக்கும், ரிடக்ஷனு. தண்ணி கார்பனை ஏற்றுக்கும். ஓகேவா? அது அங்கேயும் சொல்ல முடியாதா, அது ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். ரைட், விட்டுருங்க. இது நம்ம தேவையில்லை விட்டுருங்க. அன்றாட வாழ்வில் ஆக்சிஜனேற்ற வினைகள். இயற்கையில் காற்றில் காணப்படும் ஆக்சிஜன் அது உலோகங்கள் முதல் உயிருள்ள திசுக்கள் வரை பலவற்றை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. உயிருள்ள திசுக்களில் கூட நடக்குது. பளபளக்கும் உலோகங்கள் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து உலோக ஆக்சைடுகளாக மாறுகிறது. கொரோஷன் வாங்க, துரு பிடிக்கிறதுக்குல கொரோஷன். அரிமானம், உலோகங்களில் அரிமானம். இரும்பு எதுக்கு பெயிண்ட் அடிக்கிற, இரும்புக்கு, இரும்பு கம்பிக்கலாம் ஆக்சிஜனேற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான், அழகுக்காக கிடையாது. அல்லது மேலே முலாம் பூசிடுவோம். டேப்லாம் இருக்குல்ல, தண்ணி டேப்லாம், அதில் முலாம் பூசினோம்னா அது. அல்லது கலவையாக மாற்றிடுவோம், வேறு ஒரு உலோகத்து கூட மிக்ஸ் பண்ணுவோம். இரும்பு கூட எதாவது மிக்ஸ் பண்ணாக்கா எஸ்எஸ் கிடைக்கும். குரோமியம், அது முலாம் பூசுறது மேலே. இரும்பு கூட எஸ்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. மெக்னீசியமா? புதிதாக வெட்டப்பட்ட காய்கறிகளும் பழங்களும் சிறிது நேரத்தில் நிறம் மாறுவது அவற்றின் உள்ள நொதிகள், என்சைம் இங்கிலீஷில். நொதினா வேதி வினை புரிகிறதுக்காக உதவுறவங்க. ஆக்சிஜனேற்றம் அடைவதால் உண்டாகிறது. திறந்து வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கெட்டுப்போவதற்கு அப்பொருள் ஆக்சிஜனேற்றம் அடைதலே காரணம். ஆக்சிஜனேற்ற எண் அது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம், என்னெல்லாம் தேவையில்லை. பிணைப்பில் உள்ள இணை எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்ந்தெழுக்கும் தன்மை எலக்ட்ரான் கவர் தன்மை. அது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. பாடமே முடிஞ்சா. கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4. கார்பனோட அணியன் என்னது, 6. சரியா? விவிஷன் புரிய ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்கு. சயின்ஸா நீங்கள் ஆர்ட்ஸா, காமர்ஸ்? வெரி குட். டக்குன்னு அதான் புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே மனப்பாடம்லாம் பண்ணவே வேண்டாம். சோடியத்தின் அணி எண் 11. அது டேஷ் நெருக்கமான மந்தவாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. 11 என்ன அர்த்தம்? 2, 8, 10 போயிடும், 1 இருக்கும். அப்போ என்ன பண்ணு, எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும். என்ன பண்ணுவாங்க, சொல்லியாச்சு, எலக்ட்ரானை இழந்து. வேதி வினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம். ஃப்ளூரின் நினைக்கிறேன், இல்லையா? பொட்டாசியம், கால்சியம் எடுத்து பாருங்கள், அட்டாமிக் நம்பர் பாருங்கள். ஓ, ஏற்றா கால்சியமாக தான் இருக்கும். கால்சியம் விட்டு கொடுக்கும். ஃப்ளோரின் தான். எப்படி சார் சொன்னீங்க? இதெல்லாம் வந்துட்டு மெட்டலு. ஃப்ளோரின் நான் மெட்டல், ஏற்றுக்கும். உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு என்ன பிணைப்பு? அயனி பிணைப்பு. டேஷ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டது. யார்? அயனி பிணைப்பு. சகப்பிணைப்பு டேஷ் மூலம் உருவாகிறது. எலக்ட்ரான் பங்கீடு. ஓகேவா? சகப்பிணைப்பு. ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 இருக்கலாம்,
3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஷேரிங். ஆக்சிஜனேற்றிகள் டேஸ்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆக்சிஜனேற்றிகள். எலக்ட்ரான் ஈனி. எலக்ட்ரானை விட்டால் தானே ஆக்சிஜனேற்ற ப்ராசஸ் நடக்கும். ஈனினா கொடுக்குறவர். வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள்